பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் உங்களை சந்திக்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்க தினமும் அவளோடு நான் பேசுகிற ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க. போகிற இடம்லாம் சொல்றாங்க, இந்த வசனம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு. காரணம், உங்களுக்காக தெய்வ சமூகத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறாரு. சரி, இந்த கடற்கரை அழகா இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? தென் அமெரிக்கா இருக்குல்ல, தென் அமெரிக்கா தேசத்துல பிரேசில் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. பெரிய தேசம் அது. 21 கோடிக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இந்த தேசத்துல அதனுடைய தலைநகர் ரியோ என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப அழகா இருக்கு இந்த பட்டணம். கடற்கரையில் அமைஞ்சிருக்குது. இது அட்லாண்டிக் கடல். அதுக்கு முன்னால நின்று கொண்டு உங்களோடு கூட பேசுகிறேன். சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சங்கீதம் 119:72 ஒரு பக்தன் ஒரு காரியம் சொல்றார். 1000 பொன் வெள்ளியை பார்க்கலாம், தேவனே நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பொன் வெள்ளி என கொட்டி கொடுத்தாலும் ஒரு பக்கம் நிறைய 1000 பொன் வெள்ளி குவிச்சு வச்சு, இன்னொரு பக்கம் வேத வசனம் இந்த புஸ்தகத்தை வச்சா, எது வேணும் உனக்கு? இது வேணுமா, இந்த வேதம் வேணுமான்னு கேட்டா, எனக்கு இந்த வேதம் தான் முக்கியம். 1000 பொன் வெள்ளியை பார்க்கலாம், நீர் எனக்கு எழுதி கொடுத்த இந்த வேதம் தான் எனக்கு நலம். ஏன்னா இந்த வேத வசனம் என்னோடு பேசுகிறது. இந்த வசனத்தின் மூலமா நீங்க என்கிட்ட பேசுறீங்க, எனக்கு ஆறுதல் சொல்றீங்க, விடுதலை தர்றீங்க, இதன் மூலமாக எனக்கு வழி நடத்துதலை தர்றீங்க. உங்களுடைய குரலை இதற்குள்ள என்னால கேட்க முடியுது. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன? அப்போ கர்த்தர் அருளின வேதம் அதுதான் ரொம்ப நலமானது. அப்போ உங்க உள்ளத்துல, உங்க வாழ்க்கையில எதை நீங்க மேன்மையா கருதுறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வேத புஸ்தகம் சும்மா வந்ததில்லை. 3500 ஆண்டுகளுக்கு முன்னால, இன்றையிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னால, இயேசு கிறிஸ்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோசே என்ற பக்தனுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசி அவரை கொண்டுதான் முதலாவது எழுத வைத்தார். ஆண்டவர் முதலாவது அவரே எழுதி கொடுத்தார். ஒரு கல்லுல 2 பலகையில 10 கற்பனைகளை கர்த்தருடைய விரல் எழுதிட்டு இருக்க ஆண்டவர் எழுதி அவன் கையில கொடுத்தார். இந்த கட்டளைகளை பின்பற்றணும். அப்புறம் ஆண்டவர் உட்கார வைத்து நிறைய காரியங்களை சொல்லி எழுத சொன்னார். அந்த நாட்களில் தோல் சுருள்ல எழுதுவாங்கல்ல, அது மாதிரி மோசை கொண்டு எழுத முதல் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர் மோசை மூலமா மனு குலத்துக்கு அவசியம்னு அதை எழுத வைத்தது. அதன் பிறகு அநேகரை கொண்டு தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், அதன் பிறகு சீஷர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள், இவங்களெல்லாம் வச்சு வரிசையா எழுதி ஒரு முழு வேத புஸ்தகமா நம் கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறார். இதுல ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, மனுஷன் பேசின வார்த்தை இருக்குது, சாத்தான் பேசின வார்த்தை இருக்கு. முழுமையா எழுதி கையில தந்திருக்கிறார். இதுல ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதுல அதிக கவனம் செலுத்தணும். அப்ப என் மனுஷ வார்த்தையில எழுதி இருக்கேன்னா, இதான் உலகத்துல நடந்த காரியம், உண்மையை அப்படியே எழுதி கொடுத்ததுதான் இந்த வேத புஸ்தகம். மனுஷனுடைய வார்த்தை, பிசாசு வார்த்தையில எழுதிட்டு அவருடைய வார்த்தையை மட்டும் தரல. உலகத்துல இதெல்லாம் நடந்திருக்கிறது, நடக்கும், எப்பொழுதும் அப்படிதான் இருக்கும். மனுஷங்களும் பேசுவாங்க, பிசாசும் பேசுவாங்க, பலவிதமான காரியம் நடக்கும். அதுல தேவன் பேசின வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும் என்பதாகத்தான் ஆண்டவர் முழுமையா எழுதி நம் கையில தந்திருக்கிறார். அப்ப இந்த கர்த்தருடைய வேதம் தான் எனக்கு நலம். எல்லாவற்றையும் விட நான் ஊழியத்திற்கு வந்த போது என் பெற்றோர் சொன்னா, ஏதோ ஊழியத்துக்கு போறேன்ற, சரி ஊழியத்துக்கு அனுப்புறோம், நாங்க ஒன்னும் செய்ய முடியாது. நான் சொன்னேன், எனக்கு இந்த வேத புஸ்தகம் மட்டும் போதும். இந்த வேத புஸ்தகத்தோட நான் கர்த்தருடைய ஊழியத்தை போறேன், வேற சொத்து பணம் எதுவும் கிட்ட நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி இந்த ஒரு வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டுதான் நான் ஊழியத்திற்கு வந்தேன். இப்பவும் இந்த வேத புஸ்தகம் தான் எனக்கு ஒரு பெரிய, இயேசுக்கு பிறகு இந்த வேதத்தை அதிகம் நான் நேசிக்கிறேன். இது இல்லாம எங்கேயுமே நான் போகிறது கிடையாது. இது இல்லாம எங்க நான் இருக்க விரும்புறது கிடையாது. எங்க போனாலும் இதை நான் சுமந்து கொண்டு போகிறேன். காலையில் எழுந்த உடனே இதை வாசிக்கிறேன். கேடு அதிகாலை எழும்பி அதை வாசித்து தியானித்த போது என்னோட ஆண்டவர் பேசினார். இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா நான் ஒரு சந்தோஷமா, நிம்மதியா, மகிழ்ச்சியா ஊழியம் செய்யவே முடியாது. கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு நலம். நீங்க என்ன செய்து கொண்டிருந்தாலும் இந்த வேத வசனத்துல உங்களுக்கு ஒரு ஆலோசனை இருக்கிறது. நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவனா இருக்கீங்க, தலைவியா இருக்கீங்க, பெற்றோரா இருக்கீங்க, பிள்ளைகளா இருக்கீங்களா,
இதில் இருக்கிறது எப்படி வாழணும். நீங்க ஒரு வியாபாரியா இருக்கீங்களா, இதுல இருக்கிறது எப்படி வியாபாரம் செய்யணும்னு. நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு அரசியல்வாதின்னு இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறீங்களா, எப்படி இருக்குன்னு இருக்குது. டாக்டரா இருக்கீங்களா, நர்ஸா இருக்கீங்களா, எல்லாத்துக்குமே இதில் ஆலோசனை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கர்த்தருடைய வேதம், இதை உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா மன மகிழ்ச்சியா இருக்கலாம். அதனாலதான் நீங்க தினம் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கணும். இன்னைக்கு வாசித்தீங்களா? அதான் நீங்க சொல்றீங்களே பிரதர், தினம் ஒரு வசனம் அது போதாது. அதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்த, தைரியப்படுத்த, உங்களோட பேச நீங்க தனியா போய் உட்கார்ந்து முழங்கால நின்று இந்த வேதத்தை வாசித்து ஆண்டவர் உங்களோட பேச காத்திருந்து அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க வளருவதற்கு, பலன் கொள்வதற்கு ஏற்றது. அதனால இந்த வேத வசனம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கல நலம்னு நீங்க மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதிப்பீங்க. சொல்றீங்களா, ஆண்டவரே அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உடைய வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.